بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், ஹபர வாஹிது என்ற முத்தவாத்திர அல்லாத ஹதீஸுகள் இருக்குல்ல, அதாவது மஷ்ஹூர், அசீஸு, கரீபுன்னு பிரித்தார்ல, இந்த ஹதீஸ்கள் எல்லாமே இல்மு தராது, 100% நம்பிக்கையை தராது, லன்னை தான் தரும். அதாவது 70, 75 அந்த மாதிரி ஒரு 90 வரைக்கும் கூட அவங்க நம்பகத்தன்மைக்கு தகுந்தவாறு நம்ம கொடுத்துக்கலாம். 100% அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று அர்த்தத்தை தராது. பெரும்பாலும் சொல்லியிருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை தான் தரும் என்ற பேசிக்கை அழகாக விளக்கிட்டார். விளக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, இதிலிருந்து 3 விஷயத்துக்கு நான் விதிவிலக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அந்த 3 விஷயம் என்னன்னு கேட்டால், புகாரி முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து அறிவிக்கிற ஹதீஸுகள். அது என்ன இருக்குது, அசீஸாக இருக்குது, கரீபாக இருக்குது, மஷ்ஹூராக இருக்குது, ஏதோ ஒன்றா இருக்குன்னு வைங்க. அப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த 2 கித்தாபில் வந்ததுன்னு காரணத்தினால அது 100 மார்க்கு தான். ஏன் 100 மார்க்கு? அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமாங்கிற அந்த ஒரு கோணத்தில் விதிவிலக்கு கொடுத்தார். அது தப்பான ஒரு அளவுகோல் அவர் கொடுத்துட்டாரு, தப்பான அளவுகோல். ஏன்னு கேட்டால், புகாரி முஸ்லீம்ங்கிறவங்களுடைய திறமையை நம்ம குறைச்ச மதிப்பிட முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், மற்றவங்களுக்கு 75 கொடுக்கலான்னா இவங்களுக்கு ஒரு 90 மார்க் கொடுக்கலான்னு கொடுக்கலாம். தப்பு வராதுங்கிற கணக்கில் ஒரு முடிவு எங்கேயா எடுக்கப்படும் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுக்குறோம்னு ஆயிடுது. தவறுக்கே அப்பாற்பட்டவன்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இல்மு கிடைக்கும். அப்படி இல்லாமல் ஒரு அறிஞர் இப்போ ஒரு மாதிரி ஒரு அறிஞர் இல்லைண்டா கூட அவருடைய கருத்து என்னவாக இருக்கும், ஒரு 90% ஏற்கத்தக்கதுன்னு தான் ஒரு முஸ்லீம் நம்பணுமே தவிர 100 நம்பக்கூடாது. அவர் 100 நம்பணுங்கிறார். இதில் புகாரி முஸ்லீம் 1. 2வது விதிவிலக்கு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால், மஷ்ஹூரான ஹதீஸுகள் அது பல ரூட்டில் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது இல்ம தருங்கிறாரு. அது முதல்ல பல ரூட்டில் கிடையவே கிடையாது. 1 அப்படி இருந்தாலும் 3 பேர் அறிவித்ததுனாலலாம் இல்மு வராது. 3 பேர்லாம் ஒரு டவுட்டுக்கு உள்ள வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு 10 பேர் அளவுக்கு முத்தவாத்திர அளவுக்கு வந்தால் தான் என்ன இருக்குது, அந்த டவுட் இல்லாமல் நம்ப முடியுமே தவிர 3ங்கிறதுல அப்படி வராது. அவர் வருங்கிறார். அப்படி வரும்னு வச்சுக்கிட்டா கூட மஷ்ஹூர் இல்லையே. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அசீஸுக்கு விதிவிலக்கு கொடுக்குறாரு. அசீஸ்னா என்னது, 2 பேராக வர்றது, கரீபா இல்லாமல் இருந்து பெரிய பெரிய இமாம்கள் அதை பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அப்படின்னா அசீஸுங்கிற வகையில் பதிவு செஞ்சுருக்கணும். அசீஸ்னா என்ன, இங்கே இவருக்கு இவங்க 2 சஹாபி, 2 தாபி, 2 தாபி, அப்படி புகாரி இமாம் வரைக்கும் அப்படி வரணும். அந்த மாதிரி இமாம்கள் பல இமாம்கள் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, முப்புட்டு இமாம்களும் அதை அசீஸாக பதிவு பண்ணியிருந்தார்கள் என்று சொன்னால் அதில் நமக்கு இல்மு கிடைக்குங்கிறாரு. அதுலேயும் 2 விஷயம் இருக்குது. 2 பேராக இருப்பதில் எல்லாம் இல்மு கிடைக்காது, டவுட் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுபோக எல்லா மட்டத்துலேயும் 2 பேர் அறிவிக்கிற ஹதீஸும் இல்லை. நீங்கள் எடுத்து காட்ட மாட்டேங்கிறீங்க. உதாரணத்துக்கு என்ன செய்வோம், எந்த கித்தாப்லையும் தேடி பார்த்தான்னு அசீஸுடைய ஹதீஸுக்கு அவங்க சொன்ன இலக்கணப்படி எடுத்து காட்டலை. அவங்களா ஒரு இலக்கணம் ஒன்று காட்டுறாங்க, எடுத்து காட்டுற உதாரணம் வேறையாக இருக்கிறது. இலக்கணத்தில் என்ன காட்டுறாங்க, எல்லா மட்டத்துலையும் 2ங்கிறாங்க. எடுத்து காட்டுற ஹதீஸ் சஹாபி மட்டும் 2 சஹாபி அறிவிக்கிறத காட்டுறாங்க. அதுக்கு அங்கிட்டு 2 வரமாட்டேங்குது. அதனால் அசீஸும் கிடையாது, கரீபும் கிடையாது, மஷ்ஹூரும் கிடையாது, கரீபு தான், எல்லாமே கரீபு தான். அப்படிங்கிறதுனால இந்த கருத்து பிழைன்னு நம்ம சொல்லிட்டோமா. இதை நம்ம மட்டும் சொல்லலை, வேறு அறிஞர்களும் சொல்கிறாங்க. தகவலுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. தத்ரீபுர் ராவிங்கிறது இமாம் நவவி அவர்களுடைய ஒரு நூல். நவவிங்கிறது அவர் ஒரு ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய ஒரு ஸ்காலர். அவர் இந்த தத்ரீபுர் ராவிங்கிறதே அந்த ஹதீஸ் கலைக்கு தான் அவர் எழுதின புஸ்தகம். இது ஹதீஸுடைய விதிகளை எல்லாம் எழுதின ஒரு புஸ்தகம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வைதா கீழ ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன், சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால், ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன், இது சரியான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால், ஃபஹாதா மஅனாஹு, அதனுடைய அர்த்தம் இதுதான். எதுதான்? அதாவது மத்தசல சனதுஹு, அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற அறிவிப்பாளர் விடுபடலை.
இவர்கிட்ட அவர் கேட்டார்னா அவர்கிட்ட இவர் கேட்டார்னா கேட்டிருக்கிறார், விடுபடலை. மற்ற சில சனதுகு எதனுடைய சனது இணைந்திருக்கிறதோ, மா இத்தசல பசலண்டா சேர்ந்தான், அது இஃப்தாலுங்கிறது இத்தசலன்னு மாறிக்கிறோம். மற்ற சில சனதுகு எதனுடைய சனது இணைந்திருக்கிறதோ, மால் அவுசாஃபில் மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட தன்மைகளோட அதில் இருக்கணும், லாபித்தா இருக்கணும்னு சில தன்மைகள் சொன்னோம்ல சைஹான ஹதீஸுக்கு. அது இதுக்கு முந்தின பார்வையில் சொல்லிட்டார். அந்த தன்மைகளோட சனதெல்லாம் சேர்ந்து இருக்குமையானால் கபில் நாகு அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அமலம் பில் ஆஹிரில் இஸ்னாத் வெளிப்படையான அறிவிப்புக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் லா அன்னஹு மக்தூன் பிஹி மக்தூன் பிஹின்னா உறுதி செய்யப்பட்டது. கத்தான்னா உறுதிப்பட சொன்னான்னு அர்த்தம். கத்தா பிஹின்னு சொன்னால் அதாவது 100% சொல்லுவாங்க. லா அன்னஹு மக்தூம் பிஹி அது உறுதி செய்யப்பட்டது கிடையாது. ஃபி நஃப்ஸில் அம்ரி மெய்யாலுமே அது உறுதி செய்யப்பட்டது கிடையாது. ஏனென்று கேட்டால் லி ஜவாஸில் ஹத்தை வன் நிசியானி. ஹத்தன்னு சொன்னால் பிழை, நிசியான்டா மறதி. இந்த ரெண்டும் என்ன இருக்குது? ஜவாஸில் ஹத்தை ஒன் நிசியானி தவறும் மறதியும் ஏற்படலாம். அலசிக்கத்தி நம்பகமானவருக்கும் ஏற்படலாம். இதுதான் இஸ்லாமிய அக்கீதா. நம்பகமானவருக்கும் மறதி ஏற்படலாம், நம்பகமானவரும் பிழை விடலாம் என்ற காரணத்தினால் அது சஹீஹ்னா சனது சரி என்ற அர்த்தமே தவிர 100% கிடையாதுன்ட்டார். அதான் இல்மு கிடையாதுங்கிறார். அவர் இப்னு ஹஜர் இல்முங்கிறாரு. எதை அந்த 3 அர்த்தம் மட்டும் 3 விஷயத்தை பிரித்து சொல்கிறார்ல, இவர் என்ன சொல்கிறாரு? எவ்வளோ நம்பகமாகவே இருக்கட்டுப்பா, நம்பகமானவர்கிட்டையும் பிழை வருமா வராதா, அதானே அக்கீதா தானே அப்படின்னு சொல்லி தத்ரீபுர் ராவியில் நவவி இமாம் இப்னு ஹஜருடைய இந்த கருத்துக்கு மாறுபட்டு சொல்கிறார். நம்ம இவர் கருத்தை தான் ஏற்றுக்கிறணும். ஏன் ஏற்றுக்கிறணும்னு கேட்டால், இவர் லாஜிக்கு அழகாக வைக்கிறார். எதனால் அந்த நிலை வருதுன்னு கேட்டால், மனுஷன்னா தப்பு செய்கிறவன்ட்டு பேசிக்கு தூக்கி போட்டுறாரு. அவருக்கு இல்மு வரும் என்பதற்கு ஆதாரம் காட்டலை. அவர் இல்மு வரும் என்பது அவருடைய விருப்பத்தை சொல்கிறார் இப்னு ஹஜர். நவவி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தலீல் காட்டுறார். என்ன தலீல்? லி ஜவாஸில் ஹத்தை ஒன் நிசியான் ஹத்தவும் நிசியானும் ஏற்படுவது கூடும். அல்லது சிக்கத்தி நம்பகமானவரிடத்தில் ஏற்படக்கூடும். எவ்வளோ நம்பகமானவராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஹத்த வரலாம், நிசியான் வரலாம். அப்படிங்கிறதுனால அது 100% உறுதி என்ற அர்த்தம் கிடையாது. வெளிப்படையான சனதை கொண்டு நம்ம செயல்படலாம் என்பது தான் இதுக்கு அர்த்தம். அப்போ நவவி அதை ஒத்துக்கிறலனாவுதா? அவன் ஹதீஸ்களை மேதை தான், ஒத்துக்கிறல. நம்ம ஆளை பார்க்குறத விட யார் ஆதாரம் காட்டுறாங்கன்னு பார்க்கணும். இவங்க ஆதாரம் காட்டுறார் இவர். அடுத்ததாக அஹமது இப்னு ஹம்பல் ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபை அஹமது இப்னு ஹம்பல் சொல்ல அவருடைய மகன் எழுதி பதிவு செஞ்ச ஒரு புஸ்தகம். அல் இலலு மாரிஃபத்து ரிஜாலில் அஹமது இமாமுக்கு உரிய இலலும் மாரிஃபத்து ரிஜால் என்கிற கிதாபு ரிவாயத்து இப்னிஹி அப்துல்லா, அவருடைய மகன் அப்துல்லாவுடைய ரிவாயத் அறிவிப்பு. சரி, அதில் என்ன சொல்கிறார்? அந்த கிதாபில் என்ன வருதுன்னு கேட்டால், இது அஹமது இப்னு ஹம்பலுடைய கருத்து. அவர் சொன்னதாக ஒரு மகன் பதிவு பண்ணுறார். ஒலம் யக்குத்தசிர் அஹ்லுல் ஹதீஸி, ஹதீஸ் கலையைச் சேர்ந்தவர்கள் சுருக்கி கொள்ளவில்லை. அலா ஜமை தராஜிமி, அந்த அறிவிப்பாளர்களுடைய விமர்சனங்கள், தராஜிமினா விமர்சனங்களை திரட்டுவதோடு தங்கள் பணியை சுருக்கி கொள்ளவில்லை. பல் பஹசு, அவங்க ஆய்வு செய்தார்கள். தக்கைக்கண் நுணுக்கமாக ஆய்வு செய்தார்கள். ஃபி மர்வியாத்திகும், அவங்களுடைய அந்த அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்புகள் செய்தி இருக்குல்ல, அந்த செய்திகளில் அவர்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா ரிவாயாத்தி சிகாத்தி அல் மௌரூஃபீனமின்கும், ரொம்ப அறியப்பட்ட உறுதிமிக்கவர்கள் இருக்கிறாருங்களே, அவங்களுடைய ரிவாயத்து வரைக்கும் ஆய்வு செய்வார்கள். நம்பகமானவர்னு அதை கண்ண பண்ணி நம்பிட மாட்டாங்க, அதுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு ஆய்வு செய்வாங்களாம். உலம் யாத்தமிது அலா கவுனிஹிம் சிகாத், அவங்க நம்பகமானவர்களாக இருப்பவர்கள் என்ற காரணத்தினால் அதை மட்டும் பிடித்து கொள்ள மாட்டார்கள். உலம் யாத்தமிதுன்னா நான் அதை நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அலா கவுனிஹிம் சிகாத், அவர்கள் நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவனை ஊன்றுகோலாக ஆக்கி கொள்ள மாட்டார்கள். அப்புறம் உலம் யஃபூஹும் மினல் பஹசி ஒன் நக்குதி, அவங்களை பற்றி ஆய்வு செய்வது விமர்சனம் செய்வதை விட்டு அவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள், அதெல்லாம் செய்வார்கள்.
ஏனென்று கேட்டால் அதான் இதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ இன்ன சிக்கத்தை நம்பிக்கையானவர் என்றாலும் அது எஹிமு அவர் தப்பாக சொல்லுவார், யுகுத்தி பிழை விடுவார். ஏனென்று கேட்டால் ஃபித்ரத் அல்லாஹ் இல்லத்தி ஃபத்ரன் நாஸ் அலைஹா, மனுஷனை அல்லாஹ் படைத்திருக்கிற அமைப்பை அப்படித்தான்ங்கிறார். இவர் ஆதாரம் காட்டிவிடுறார். எவ்வளோ நம்பகமான இருந்தாலும் பிழை விடுவார். அதான் ஃபித்ரத்துல்லா, அல்லாஹ் படைத்த அமைப்பு செட்டப்பே அதுதான். மனுஷன் தப்பு செய்வான் என்பது தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஃபித்ரத் அல்லாஹ் இல்லத்தி ஃபத்ரன் நாஸ் அலைஹான்னு சொல்லிவிட்டு இந்த காரணத்தை சொல்லிவிட்டு எந்த ஒரு நம்பகமானவரிடமும் பிழை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பஹசூஃபி ரிவாயாத்திஹிம் அல்லத்தி வஹமு அவஹ்தவு ஃபீஹா, எதில் தவறாகவோ பிழையாக விட்டார்களோ அந்த ரிவாயத்துகளில் எல்லாம் அவங்க ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஹமது இப்னு ஹம்பல் சொல்கிறார். இப்போ அதுலேருந்து என்ன விளங்குது? அஹமது இப்னு ஹம்பலுடைய கருத்து பிரகாரம் 100% இல்லை, இல்மு கிடையாது. எவ்வளோ நம்பகமானவராக இருந்தாலும் சரி அதில் பிழை இருக்கும்னு சொல்லி தான் அதை நம்பணும். நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதான் வழி, வேறு வழி இல்லை, இவ்வளோ தானே கிடைச்சது தானே ஏற்றுக்கிற முடியும். ஆனாலும் இது பிழையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் ஏற்றுக்கிறணுமே தவிர இல்மு கொடுக்க இயலாதுன்னு சொல்லி அவர் சொல்லிவிடுறார். அதே மாதிரி ஃபத்ஹுல் பாரியில் இந்த இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதுக்கு இப்போ சொன்னார்ல, இந்த விதிக்கு மாற்றமாக ஃபத்ஹுல் பாரியில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டால், அதாவது முஸ்லீமுடைய ஷரகு, முஸ்லீம் இமாம் அதுக்கு ஷரகு எழுதியிருக்கிறாங்க, நவவி எழுதியிருக்காரு, அது நவவி தான் எழுதியிருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதில் புகாரியில் உள்ள சில பிழைகளை பலர் விமர்சிச்சிருக்கிறாங்க. புகாரியில் இன்னொன்று கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு விமர்சனங்கள் அந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாமே அவர் பதில் கொடுக்குறாரு. யார்? இப்னு ஹஜர் பதில் கொடுப்பார், இது சரியில்லைண்டு. அது சொல்கிறார், கது உஜீப அந்தாலிக்க, அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அக்சர்ஹு, அல்லது அதில் அதிகமானவற்றுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. ஹோ சவாபு, அந்த பதில் தான் சரியானதாக இருக்கிறது. என்ன இப்போ இன்ன மின்ஹா, அந்த பதில்களிலே சில பதில்கள் மல் ஜவாபு அன்னு கயிறு முன்தகலின், அதில் அந்த ஜவாபு ஏற்கத்தக்கதாக இல்லை. சிலருக்கு புகாரியில் தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க, தப்பு இல்லைன்னு பதில் கொடுக்குறாங்க, அந்த பதில் ஏற்கும்படியாக இல்லைங்கிறார் புகாரி இப்னு ஹஜர். அப்படின்னு என்ன அர்த்தம்? புகாரிகளையும் பிழை இருக்குது, பதில் சொல்ல முடியாத பிழை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இப்படி 100 மார்க் கொடுப்பாரு. அவரே கூட இந்த இடத்துல மாறுறார். அதே மாதிரி அதே ஃபத்துல் பாரில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லைசத்து புகாரியின் மீது சில விமர்சனங்கள் வருதில்ல, அதை பற்றி பேசுகிறாரு ஃபத்துல் பாரியில். எப்படி பேசுகிறாரு? லைசத்து குல்லுஹா காதிஹத்தன், இது அந்த புகாரிக்கு எதிரான விமர்சனம் அனைத்துமே அது குறைவுபடுத்தக்கூடியதாக இல்லை. பல் அக்சர்ஹா, அவற்றில் அதிகமானவற்றுக்கு அல் ஜவாப் அன்ஹு லாஹிருன், அதற்கு தெளிவான பதில் இருக்கிறது. ஒல் கதுஹு ஃபீஹி முன்தஃபியுன், அதில் உள்ள குறை அடிபட்டு போய்விடுகிறது, தெளிவாக இருக்கிறது. ஓ பாலுஹா, சில குற்றச்சாட்டுகள் அல் ஜவாப் அன்ஹு முஹ்தமலுன், அந்த பதில் சரிக்கு சரியாக இருக்குது, அது இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம்ங்கிறாரு. ஒல் யசீரு மின்ஹு ஃபில் ஜவாபி அன்ஹு தாசுஃபுன், சில குற்றச்சாட்டுகளுக்கு புகாரின் மீது குற்றச்சாட்டு கொடுத்துருக்கிற பதில்கள் தாசுஃபுன், அது வரட்டு பிடிவாதமாக இருக்குது, சரியான பதில் இல்லை, புகாரில் பிழை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு ஹஜர் சொல்கிறார். அப்போ இப்னு ஹஜரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு விதியை சொல்கிறார்ல, அந்த விதிக்கு மாற்றமாக இந்த விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? புகாரிக்கு எதிராக நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, அதில் சிலதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க, சூப்பரான பதில் கொடுத்துட்டாங்க, சில பதில் கொஞ்சம் சரிக்கு சரியாக நிற்கிது, சில பதில் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, புகாரில் அந்த குறை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு இப்னு ஹஜரை எழுதியிருக்கிற காரணத்தினால, அப்போ இந்த இடத்தில் இந்த விதியை சொல்கிற இடத்துல சொன்னதுக்கு மாற்றமாக அதில் சொல்கிறாருன்னு அர்த்தமாகுது. அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், ஹதீஸு எல்லாமே லன்னு தான். ஹதீஸு இல்ம நல்திரியெலாம் கிடையாது, அது லன்னும் நல்திரி தான். அதாவது நல்திரி சிந்தித்து பார்த்து ஒரு ஊகமாக முடிவெடுக்க முடியுமே தவிர 100% எடுக்க முடியாது. ஏனென்று கேட்டால் தனித்த நபர்கள் வழியாக அறிவிக்கிற ஹதீஸாக இருக்கிறது அப்படிங்கிறது. இதை சொல்கிறதுக்கு தான் புட்டந்த பில் மூல லன்னு நல்திரி எல்லாம் பேசுனதுக்காக வேண்டி இது உங்களுக்கு எளிமையாக விளங்குவதற்காகத்தான் இப்படி பேசுகிறோம். சரி, அதுக்கு அடுத்தது ஒரு ஹதீஸை கரீபுங்கிறோம்ல, இந்த பாரா விளங்குறதுக்கு முன்னாடி சில விளக்கங்களை சொல்லிக்கிறேன். ஏன்னாட்டா இவர் ரொம்ப ரொம்ப சுருக்கி போட்டிருக்கார் வார்த்தைகளை.
அது விளக்கினா தான் விளங்குங்கிற அளவுக்கு நினைஞ்சிருக்கார். அவருடைய அந்த மன்திக்கு திறமையெல்லாம் காட்டியிருக்கிறார். அதாவது இப்போ ஹதீஸில் வந்து நம்ம கரீபுன்னு நம்ம சொல்கிறோம். கரீபு தான் பெரும்பாலும் கரீபு தானே இருக்குது. கரீபுனா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் வர்றதுன்னு அர்த்தம். கரீபுனா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் வரக்கூடிய அறிவிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கரீபுன்னு சொல்லுவோம். இந்த கரீபு என்பது இந்த கரீபுடைய மஸ்தர் தான் கராபத். கரீபுங்கிறோம்ல, அந்த கரீபு என்றதனுடைய மஸ்தர் எது? கராபத். அந்த கராபத்துனா கரீப் என்ற தன்மைன்னு வச்சுக்கிறோங்க. கராபத்துங்கிறது ஒரு ஹதீஸு கரீபாக இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் அந்த கரீபுங்கிறது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அவர் விளக்குறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு ஹதீஸில் அதனுடைய ஆரம்பம் எது? சஹாபி வர்றது தான் ஆரம்பம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு அறிவிக்கிறாள். முதல் யார் அறிவிப்பா? ஒரு சஹாபி அறிவிப்பார். அப்போ சஹாபிகிட்டேருந்து தாபி அறிவிப்பார்ல, சஹாபி தான் அறிவிப்பாளர். அவரை விட்டுருங்க. அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யார்? ஒரு தாபி. இந்த தாபியிலிருந்து தான் அந்த இது வந்து கரீபா என்னங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த தாபியிலேருந்து வரும் பொழுது அபூ ஹுரைராட்டிருந்து அறிவிக்கிறார், ஒரு ஆள் அறிவிக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஆள் வருது, சரியா? அதே நேரத்தில் அவர்கிட்டருந்து கேட்குறாருல, அபூ ஹுரைராட்டிருந்து கேட்குற ஒரு ஆள், அவர் ஒரு 10 பேருக்கு சொல்கிறார். அவர்கிட்டருந்து 5 பேருக்கு போகுது, அவர்கிட்டருந்து 40 பேருக்கு போகுதுன்னு வைங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து அதிகமான பேர் வந்தாலும் அந்த அசல் சனது இருக்குல்ல, சனதுடைய துவக்கம், அதில் ஒரு ஆள் வந்துட்டாலும் அது கரீபாயிரும். கரீபை எப்படி வளர்க்குறாருன்னு கேட்டால், கரீபு என்று சொன்னால் அறிவிப்பு இருக்குல்ல. இப்போ சஹாபிகிட்டேருந்து தாபி அறிவிக்கிறார்ல, அந்த தாபி ஒரு ஆள் அறிவிக்கிறார். அபூ ஹுரைராட்ட இருந்து முஜாஹித் அறிவிக்கிறார்னு வைங்கண்ணே. முஜாஹித் அறிவிக்கிறார். வந்து எந்த கித்தாபில் எடுத்தாலும் முஜாஹித் தான் அறிவிக்கிறார். அபூ ஹுரைராட்டிருந்து அந்த ஹதீஸை வந்து ஒரு 4-5 பேர் அறிவிக்கலை, ஒரு 2-3 பேர் அறிவிக்கலை, ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார். ஒரு ஆள் அறிவித்தார்னா கரீபா போயிடுச்சுல, கரீபாயிடுச்சு. அந்த அபூ ஹுரைராட்ட கேட்ட அந்த தாபி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் ஒரு 10 மாணவர்களுக்கு அறிவிக்கிறார். இப்போ வந்து அது 10 ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள் வந்து கரீபாக இருந்தது. இப்போ என்ன செஞ்சிருச்சு? 10 பேர் இப்போ வந்துட்டாங்க. இந்த 10 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 10 பேரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு அறிவிக்கிறாங்க. மறுபடியும் கரீபாக போகுது. அதாவது ஒரு ஆளிடமிருந்து ஒரு ஆள், அந்த ஒரு ஆளிடமிருந்து 10 பேர், அந்த 10 பேரிடமிருந்து ஒரு 5 பேர், 5 பேரிடமிருந்து ஒரு ஆள்னு இப்படி மாற்றி மாற்றி வருதுன்னு வைங்க. இப்படி வந்துச்சுன்னு சொன்னால், கரீப் என்பதை நம்ம கணக்கிடுவது எங்கே வச்சு கணக்கெடுக்கணும் என்று கேட்டால், ஆரம்பத்தில் இருந்தால் கணக்கெடுக்கணும். எங்கே கணக்கிடும்? அந்த 5 பேர் தான் வந்துட்டாங்களே, இப்போ முஜாஹித்லேருந்து 10 பேர் கேட்டாங்களே, இது இப்படி கரீபாகும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. செய்தியுடைய துவக்கத்தை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தன் விசாரம் பண்ணிட்டாண்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதுக்கு வந்து 4 சாட்சியை கொண்டு வரணும், சரியா? இப்போ 4 சாட்சி வராமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு ஆள் சாட்சி சொல்கிறார். ஒரு ஆள் சாட்சி சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா ஒரு 4 பேருக்கு சொல்கிறார். அந்த 4 பேர் வந்துக்கிட்டு இப்போ சாட்சி சொல்கிறாங்க. இது 4 சாட்சியா ஒரு சாட்சியா? அதாவது ஒரு விசார குற்றச்சாட்டுக்கு 4 சாட்சி கொண்டு வரணும்னு இருக்குல்ல, கொண்டு வரணும். இப்போ விசார குற்றத்தை நான் ஒரு ஆள் அப்துல் காதருங்கிற விசார குற்றச்சாட்டு வைக்கிறார். வைக்கும்போது என்னப்பா சாட்சின்னு நான் தான் சாட்சிங்கிறார். இப்போ ஒரு ஆள் ஆகிட்டார். இவர் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு 4 பேருக்கு சொல்லி மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றாரு. 4 பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த 4 பேர் வந்தவுடனே இந்த 4 பேரும் சாட்சி ஆவாங்களா? 4 பேர் எதுக்கு சாட்சி? இந்த ஒரு ஆள் சொன்னார் என்பதற்கு தான் சாட்சி. விபச்சாரத்துக்கு சாட்சி கிடையாது. அப்போ விபச்சாரத்துக்கு சாட்சின்னா சாட்சியம்னு எதையும் சொல்வதாக இருந்தால் எங்கேருந்து தான் பிடிக்கணும்? ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கணும். ஒருவர்கிட்டருந்து அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து அப்படின்னு நான் ஒரு ஹதீஸை கேட்குறேங்க. ஒரு ஹதீஸை நான் தான் சஹாபிகிட்டேருந்து கேட்குற ஒரு ஆள்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சஹாபிகிட்ட நான் கேட்குறேன். கேட்டு நான் ஒரு பெரிய ஒரு திடலில் கூட்டத்தில் வச்சு மக்கள் மத்தியில் வச்சு நான் பயான் பண்ணுறேன். அந்த ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன். ஒரு சஹாபி இடத்துல நான் ஒரு ஹதீஸை கேட்டுவிட்டு அதை 1,00,000 பேருக்கு மத்தியில் நான் உரையாற்றுறேன். உரையாடும் பொழுது எனக்கு அபூ ஹுரைரா நான் ஒரு பேச்சுக்கான அந்த காலத்தில் வாழ்ந்து தான் வச்சுக்கிறோமே, அந்த காலத்தில் நான் இருக்கிறேன். அப்போ அபூ ஹுரைராட்டிருந்து நான் ஒரு ஹதீஸை கேட்டுட்டு நான் 1,00,000 பேருக்கு மத்தியில் இன்னமல் ஆமால் பின் நியாத்துன்ற அந்த ஹதீஸை நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஹதீஸுக்கு எத்தனை பேருக்கு போகுது ஒரே நேரத்தில்?
1,00,000 பேருக்கு போகுது. அல்லது மதரசாவில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம், 100 மாணவர்கள் இருப்பாங்க, 100 பேருக்கு இங்கே சொல்லப்படுது. இப்போ 100 பேர் வந்ததுனால 3 பேர் வந்துருச்சுன்னு சொல்லி அது கரீபுங்கிற தன்மை நீங்குமா? நீங்காது. நான் தான் 100 பேருக்கு சொன்னே தவிர இந்த செய்திக்கு சோர்ஸு ஒரு ஆள் தானே. இந்த செய்திக்கு சோர்ஸ் யார்? அபூ ஹுரைரா தானே எனக்கு சொன்னார். அங்கே 100 பேர் வரலையே, அங்கே 2 பேர் வரலையே, 3 பேர் கூட வரலையே, ஒரே ஒரு ஆள் தான் அங்கே சொல்கிறார். அப்போ ஒரு ஆளுடைய ஹதீஸ் ஒரு ஆள் ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் அது எங்கே பார்க்கணும்னு கேட்டால் சஹாபியில் தான் பார்க்கணும். அதுதான் ஒரிஜினல் கராபத். கரீபு என்று சொல்வது இப்போ இது கரீபு இல்லைன்னு இதை சொல்லிடக்கூடாது. இப்போ அபூ ஹுரைரா இந்த ஆள்கிட்ட சொன்னார், இந்த ஆள் ஒரு 100 மாணவர்களுக்கு சொல்லிட்டாரு, 100 மாணவர்கள் 1000 பேருக்கு சொன்னாங்க, 1,00,000 பேருக்கு அந்த ஹதீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ரிவர்ஸில் ஓடியாந்துக்கிட்டு 3 பேர் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி அது கரீப் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாது என்று கேட்டால் அந்த துவக்கத்தை தான் பார்க்கணும். அந்த செய்தியை முத அறிவிக்கிற ஆள் யார்? ஒரு ஆள் தான். ஒரு ஆள் 100 பேரை கூட்டிகிட்டு வந்தால் 100 சாட்சி நேராக ஏற்றுக்குருவாங்களா? அந்த 100 பேரும் அந்த ஒரு ஆள் சொன்னதுக்கு சாட்சி தானே தவிர அந்த செயலுக்கு சாட்சி ஆக மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதற்கு சாட்சி யார் மட்டும்தான்? அபூ ஹுரைரா மட்டும்தான். உதாரணமாக ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள் என்று சொன்னவர் யார்? அபூ ஹுரைரா மட்டும்தான். அப்போ நான் 100 பேருக்கு போய் சொல்கிறேன், அந்த 100 பேர் எதுக்கு சாட்சி? நான் சொன்னேங்கிறதுக்கு தான் சாட்சி. நான் அவங்கள்ட்ட அதை சொல்லி இருக்கிறேன் என்பதற்கு தான் அந்த 100 பேர் சாட்சியே தவிர அபூ ஹுரைரா அந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா கேட்டார்ல, அபூ ஹுரைராட்ட நான் கேட்டேன்ல, அது நான் ஒரு ஆள் தானே கேட்டேன், அவங்களும் என்னோட சேர்ந்து அபூ ஹுரைராட்ட கேட்கலையில. அப்படிங்கிறதுனால அவங்களாம் இதில் வரமாட்டாங்க, சாட்சியில் வரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஹதீஸுடைய கரீபுங்கிற தகுதியை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் எங்கே பார்க்கணும்னு கேட்டால் கடைசியில் போய் ஆரம்பத்தில் போய் பார்க்கணும். ஆரம்பம் கடைசி 2 விதம் வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட வச்சுக்கலன்னா ஆரம்பம், நூலாசிரியர்கள்ட்ட வச்சுக்கலன்னா கடைசி, புகாரிலேருந்து வந்தால் கடைசி, அங்கிட்டிருந்து வந்தால் ஆரம்பம். அப்போ தாபீன்களில் இருந்து தான் அதை கணக்கெடுக்கணுமே தவிர அதை பின்னாடி வர்றதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? கரீபுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஷரத்தை இப்போ சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, சும்ம பிறகு அல் கராபத்து எனும் நிலை. கராபத்துனா என்னது? அதாவது தனி ஒருவர் அறிவித்தல்னு அர்த்தம். கரீப் என்றால் தனி ஒருவர் அறிவிப்பது. அந்த கராபத்துன்னா தனி நபர் அறிவித்தல், தனிநபர் அறிவித்தல்னு அர்த்தம் வச்சுக்கிறங்க. கரீபு என்றால் தனி நபர்கள் ஒத்தாள் அறிவிக்கிறாங்கல்ல, அதுதான் கரீபுன்னு சொன்னோம். அந்த கரீபுடைய மஸ்தர் தான் கராபத்து. அப்போ கராபத்துக்கு நம்ம புரிந்து கொள்கிற மாதிரி அர்த்தம் செய்வதாக இருந்தால் தனிநபர்கள் அறிவிப்பு என்பது. சும்மா பிறகு அல் கராபத்து தனிநபர் அறிவித்தல் என்பது இம்மா அன் தக்கூன ஃபி அசலி சனதுடைய அசலில் இருக்கணும். இம்மாண்டு வந்தால் 2 இருக்குங்க. இம்மாண்டு சொன்னாங்கன்னா ஒன்று இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும், அப்படி 2 விஷயம் சொல்லும்போது தான் இம்மாங்கிற வார்த்தையை போடுவாங்க. அப்போ தனிநபர் அறிவித்தல் என்பது ஒன்று சனதுடைய அசலில் இருக்கும் அல்லது இடையில் இருக்கும். இடையில் தனிநபர் ஆயிடுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அபூ ஹுரைராட்ட 10 பேர் படிக்கிறாங்க. அப்போ அந்த கரீப் ஆவலது. அபூ ஹுரைராட்ட எத்தனை அறிவிச்சிட்டாங்க? 10 பேர் படிச்சுட்டாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சபையில் ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து அபூ ஹுரைரா சொன்னதாக ஒரு இஸ்மாயிலுக்கு சொல்கிறாங்க. அப்போ இஸ்மாயிலுக்கு சொன்னது யார்? இந்த 10 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் அபூ ஹுரைரா சொன்னது 10 பேருக்கு சொன்னார். இந்த 10 பேரும் சொன்னால் ஒரு ஆளுக்கு சொன்னாங்க. அதாவது இப்படி இருந்து இப்படி ஏறி இப்படி இறங்குது. ஒரு அபூ ஹுரைராட்ட இருந்து அப்படி 10 பேருக்கு போய் அந்த 10 பேரும் ஒரு ஆளுக்கு போய் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சனது வருதுன்னு வைங்க. இந்த சனதில் அபூ ஹுரைராட்டன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கரீபா இல்லை. ஏன்? நிறைய வந்துட்டாங்கல்ல. அவர் 10 பேருக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அபூ ஹுரைரா 10 பேருக்கு அறிவிச்சிருக்கிறதுனால அந்த அசல் சனதில் என்ன வரல? தனிநபர் அறிவித்தல் என்பது வரல. ஆனால் பின்னாடி வருது. இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட போய் அறிவிச்சு விட்டாங்க. அங்கனுக்குள்ளே சிங்கிளாக போகுது. அங்கேருந்து போகிறதெல்லாம் ஒரு ஆளுடைய அறிவிப்பாக தான் போய்கிட்டே இருக்கிறது. இப்படி 2 வகையாக வர்றதுனால அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்பதை இப்போ விளக்குறார். எப்படி விளக்குறாருன்னு கேட்டால், சும்மல் கராபத்து
பிறகு தனிநபர் அறிவித்தல் என்பது, தனிநபர் அறிவித்தல்னு ஹதீஸ் கலையில் சொல்கிறோம்ல, அது 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 என்ன என்று கேட்டால், இம்மா அன் தக்கூன ஃபி அசலி சனதி, சனதுடைய அசலில், அசல்னா வேர், சனதுடைய வேரில் அந்த தனிநபர் அறிவித்தல் இருக்கும். அவுலா இம்மான் வந்து 2 வரும்னு சொன்னோம்ல, இது ஒன்று வச்சுக்கிறோங்க. அதாவது இது வரைக்கும் அந்த இடையில் உள்ள ப்ராக்கெட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம். அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹைலைட் பண்ணுறதுக்குள்ள இது வரைக்கும் வச்சுக்கிறோங்க. அதாவது சும்மல் கராபத்து என்பது, அதாவது தனிநபர் அறிவிப்பு என்பது இம்மா அன் தக்கூன ஆகி இருக்கும் பி அசலி சனதி, சனதுடைய வேரில், வேர்னா என்னென்னு இது விளக்குறார். அது விளக்குற 2வது எடுத்துக்கிறோம். சனதுடைய அசல்லையே இருக்கும் அந்த கராபத்து, தனிநபர் அறிவித்தல்ங்கிற தன்மை எங்கே இருக்கும்? சனதுடைய அசலில் இருக்கும். அவ் அல்லது லா அல்லது இல்லாமல் இருக்கும். அதை 2 வகையாக பிரிக்கிறார். இல்லாமல் இருக்குங்கிறத பிறகு விளக்குவார். அப்போ ஒரு கராபத்து என்பது எங்கே வரும்னு கேட்டால், சனதுடைய ஆரம்பத்துலேயும் வரும், இடையிலையும் வரும், கடைசிலையும் வரும். அப்போ சனதுடைய ஆரம்பத்தில் வருவதைத்தான் நம்ம எடுத்துக்கிறணுங்கிறதுக்காக சொல்ல வர்றார். சும்மல் கராபத்து, பிறகு தனிநபர் அறிவித்தல் என்ற விஷயம் இம்மா அந்த கூனஃபி அசலி சனதி, சனதுடைய அசலில் இருக்கும், அவுலா அல்லது அப்படி இல்லாமல் இருக்கும். இதை சொல்லிவிட்டு இந்த அசலில் இருக்கிறதுக்கு விளக்குறார். அசல்னா என்னென்னு கேட்டால், தரப்பு உள்ளது ஃபீஹி சஹாபியு, சஹாபி எதில் இருக்கிறாரோ அந்த தரப்பு, இந்த பறக்க நூலாசிரியருடைய தரப்பு இல்லை. அசலு சனதுன்னு சொன்னால் புகாரின்னு வச்சுக்கிறோமா, புகாரி தான் நூலாசிரியர். இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், கடைசி சஹாபியில் போய் முடியும்ல, அந்த தரப்பு. இந்த தரப்பு இல்லை. அந்த எந்த பக்கம் சஹாபி இருக்கிறாரோ அந்த தரப்பு தான் அசலு சனதுங்கிறார். அசலு சனதுன்னா என்னென்னு கேட்டால், தரப்பு உள்ளது ஃபீஹி சஹாபியும் என் அவ்வளி தாபி, தாபியுடைய முதல் ஆரம்பத்தில் தாபி தானே முதல்ல வருவார் சஹாபிகிட்டேருந்து, தாபியுடைய துவக்கத்தில் இருந்து எந்த பக்கம் சஹாபி இருக்கிறாரோ அந்த அதுதான் அசலு சனது. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, சனதுடைய வேர். அந்த இடத்தில் கராபத்து இருக்கும். சும்மல் கராபத்து, பிறகு கராபத்து என்ற ஒரு தன்மை இம்மா ஐய கூனஃபி அசலி சனதி, சனதுடைய வேரில் இருக்கும். வேர் என்று சொன்னால் தரப்பு உள்ளது ஃபீஹி சஹாபியும், எதில் சஹாபி இருப்பாரோ அந்த தரப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சஹாபி அறிவிக்கிறார்ல, அதான் வேர். அங்கனக்குள்ளே ஒத்தாள் வந்துடக்கூடாது. விளங்குதா? மின் அவ்வளி தாபி, தாபியுடைய ஆரம்பத்திலேருந்து அவர் தான் ஒரு ஆள் வர்றார்ல, அந்த இடத்தில் ஒருவர் வந்துடக்கூடாது. அவுலா அல்லது அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை விளக்குறதுக்காக வேண்டி இதை அப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு சில விஷயத்தை உதாரணம் சொல்லிட்டு வந்தால் என்ன செய்யும், அது புரியும். அதாவது உதாரணமாக ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாங்க உதாரணத்துக்காக வேண்டி. இஸ்லாமிய மார்க்கத்தில் வளாண்டு ஒன்று இருக்குது. வளாண்டு சொன்னால், இப்போ நம்ம ஒரு அடிமையை வச்சுருக்குறோம், அந்த சட்டத்தை விளங்கிக்கிட்டு இந்த ஹதீஸை பார்த்துட்டு அப்புறமேல இந்த ஹதீஸில் என்ன இந்த கராபத்து எப்படி வருதுன்னு விளங்கினா தான் உங்களுக்கு புரியும். அதனால் நம்ம காட்டக்கூடிய ஹதீஸை விளங்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள இந்த மெசேஜை விளங்கிடணும். என்னன்னு கேட்டால், ஒருத்தரை நம்ம அந்த காலத்தில் அடிமை வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அடிமையை வச்சுருக்கிறவங்க அவங்க சுதந்திரமாக விடுதலை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அடிமையை விடுதலை செஞ்சிடுறாங்க. விடுதலை செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த எனக்கு ஒரு அடிமை இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் அடிமை நீ சுதந்திரமாக போப்பா அப்படின்னு விட்டுட்டேன். அவன் சுதந்திரமாக போய் சம்பாதிக்க போயிட்டான்னு சொன்னால், அவன் இறந்துட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நான் வாரிசு ஆயிடுவேன். ஏன்னு கேட்டால் அவன் அடிமையாக இருந்ததுனால நான் தானே விடுதலை செஞ்சுருக்கிறேன். எந்த ஒரு காசு பணமும் எதிர்பார்க்காமல் சும்மா நான் விடுதலை செஞ்சுட்டேன். அடிமைங்கிறது பல லட்சம் பெறுமதியான ஒரு தொகைக்கு விற்கப்படுற ஒரு நிலைமை. அதை கூட நான் பெருசுப்படுத்தாமல் என்னுடைய அடிமையை நான் விடுதலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அடிமை உழைச்சி சம்பாரித்து பெரிய பணக்காரனை போயிட்டு அவன் இறந்து போயிட்டான். இறந்து போனோம்னு சொன்னால் அந்த அடிமையுடைய சொத்துக்கு நான் வாரிசு ஆயிடுவான். இதுக்கு பேர் வளாண்டு பேர். இதுக்கு பேர் என்னது, வளான்னு சொன்னால் அந்த அடிமையை விடுதலை செய்வதனால் கிடைத்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்புக்கு வளாண்டு வச்சுருக்கிறாங்க.
அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் வந்து நான் ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிட்டேன்னா, விடுதலை செஞ்சவுடனே அந்த அடிமையுடைய சொத்துக்கு சொந்தக்காரன் யார்? நான் தான் வருவேன். எப்போ? அவன் இறந்தவுடனே வந்துடுவேன். இந்த வளாங்குற இந்த பொறுப்பை வந்து அதை விற்கக்கூடாது. இப்போ நான் ஒரு அடிமையை நான் என்ன செஞ்சிட்டேன்? அடிமையை விடுதலை செஞ்சிட்டேன்ல. விடுதலை செஞ்சவுடனே இஸ்மாயில்னு ஒரு அடிமையை நான் விடுதலை செஞ்சிட்டேன். அந்த இஸ்மாயிலுடைய மரணத்துக்கு பிறகு அவன் சொத்துக்கு நான் வாரிசு வருவேன்ல. நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஒரு ஆள்கிட்ட போய் இந்த இஸ்மாயில் நான் விடுதலை செஞ்சுருக்கிறேன், அவருடைய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கிறது, அவர் சொத்துக்கு நான் தான் வாரிசாவேன், அதனால் நான் அந்த வளாங்கிற பொறுப்பை உன்கிட்ட விற்கிறேன், எனக்கு ஒரு தொகையை தந்துட்டு நீ அதை வாங்கி நீ வாரிசாக இருந்துக்க அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா விடுதலை செஞ்சு புட்டு அப்புறம் போய் விற்கிறது என்ன? விடுதலைனால ஒரு ஃப்ரீயாக இலவசமாக செஞ்சால் தானே விடுதலை. விடுதலையை செஞ்சு விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு பணக்காரன்ட்ட போய் நான் அந்தாலும் விடுதலை செஞ்சுருக்கிறேன், அவர் நிறைய சொத்து பத்து சம்பாதிச்சாருன்னா அதெல்லாம் நீ எடுத்துக்க, நான் விடுதலை செஞ்ச அந்த வளாங்கிற பொறுப்பை, என்னிடத்தில் இருக்கிற அந்த வளாங்கிற பொறுப்பை வந்து உனக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அல்லது விற்காமல் என்ன அன்பளிப்பாக கொடுத்துட்றது. என்கிட்ட வளாங்கிற பொறுப்பு இருக்குது, அவர் செத்துட்டாருன்னா அவருடைய சொத்துக்கு நான் தான் வாரிசாவேன், நீ எனக்கு நண்பராக இருக்கிற, நான் உனக்கு அதை அன்பளிப்பாக தந்துடுறேன். எது அன்பளிப்பாக தர்றது? ஒரு காசு பணத்தை கொடுக்குற மாதிரி வளா என்கிற ஒரு பொறுப்பை அன்பளிப்பாக கொடுப்பது. இப்படி கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து ரசூலுல்லாஹ் வந்து தடை செஞ்சிட்டாங்க. நீங்கள் ஒருத்தர் அடிமையை விடுதலை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வாரிசு ஆகிக்கிறலாம், இல்லாட்டி பேச விட்டு போங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வாரிசு ஆகிற அந்த உரிமையை வேறு ஒருத்தனுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கும் வேறு ஒருத்தனுக்கு விற்கிறதுக்கும் என்ன இல்லை, அனுமதி கிடையாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸை கரீபுக்கு உதாரணமாக அவர் காட்ட போகிறார். இப்போ இந்த சட்டத்தை விளங்கிக்கிட்டீங்க, அந்த எந்த ஹதீஸை எப்படி உதாரணம் காட்டி அந்த கரீபை விளக்குறாருன்னு பார்த்துட்டு திரும்ப அந்த ஒரு கராபத்துன்னு இருக்கோம்ல, அதை படித்தா உங்களுக்கு விளங்கிடும். ஒரு எடுத்துக்காட்டை காட்டின பிறகு தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அந்த எடுத்துக்காட்டோடு நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு அந்த செய்தியை பார்ப்போம்.